ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கும் இன்னைக்கு முரளியில் நம்ம எல்லாருமே என்ன சொல்லியிருக்கார் பாபா என்றால் ட்ரஸ்டி, அதாவது அறங்காவலராக இருக்க வேண்டும். ஸ்ரீமத்துக்கு புறம்பாக எதுவுமே செய்யாத, அது தானும் இருந்தாலும் சரி மற்றவர்கள் இருந்தாலும் சரி, அந்த ஸ்ரீமத்துக்கு புறம்பாக யார் இருந்தாலுமே அது செய்யக்கூடாது, அப்படி என்று ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும் என்று பாபா நீ சொல்லியிருக்கின்றார். அதே போல் இன்னொரு சுமான ஞான நிறைந்த ஆத்மா என்று சொல்லியிருக்கின்றார். இதை நாம் புரிந்து கொண்டு அழகாக சேவை செய்து கொண்டு வருகின்றோம், பாபாவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஸோ அந்த வகையில் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். பாபாவுடைய நினைவிலிருந்து உள்ளபூர்வமாக மனப்பூர்வமாக நாங்கள் குறிப்பின் சார்பாகவும் பாப்தாதன் சார்பாகவும் எல்லா சேவாதாரி ஆத்மாக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். எல்லோரும் அழகாக சேவை செய்தமைக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு பாபா அழகாக முரளியை இன்னைக்கு சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கின்றார்? இந்த கலியுகத்தில் நாம் சங்கமயுகத்தில் இருக்கின்றோம். இந்த கலியுகத்தில் எதுவுமே சம்பந்தம் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் புத்தியின் மூலமாக பிரேக் பண்ண வேண்டும். அது வெளியில் இருந்தாலும் சரி சூட்சமமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் அந்த புத்தி என்ற கயிறை இந்த கலியுகத்திலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு விட வேண்டும் அப்படி என்று தெளிவாக சொல்லிவிட்டார். இதுக்கு மேலே யாரும் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டார்கள். அந்த வகையில் பாபா தந்தையாக இருந்து ஆசிரியாக இருந்து பரம சத்குருவாக இருந்து அழகாக புரிய வைத்து விட்டார் முரளியில். ஸோ அதனால் நாம் எல்லாரும் புரிந்து கொண்டு நேரம், இன்னைக்கு பாபா நேரத்தை பற்றி திரும்பி சொல்லியிருக்கின்றார். வீடு திரும்பும் நேரம் அருகாமையில் வந்துவிட்டது அப்படி முழுவதுமாக புரிய வைத்து விட்டார். அதனால நேரம் நமக்கு முக்கியமாக இருக்கின்றது. இப்பொழுது அந்த நேரம் அடிக்கடி பாபா சொல்றாரு. நேரம் என்னதான் நேரம் அந்த நேரத்தினுடைய மகத்துவம் என்ன? நேரம் என்பது நம்ம எத்தனை வருஷம் இருக்கிறோம்? பாபா குழந்தைய இருக்கிறோம் வச்சுக்க, ஒரு 10 வருஷம் இருக்குன்னு வச்சுக்க. 10 வருஷம் நம்ம என்ன தெய்வீக குணம் தாரணை செய்தோம், நாம் என்ன எவ்வளவு பாபாவை நினைவு செய்திருந்தோம், 10 வருஷத்துல எத்தனை மணி நேரம் செய்தோம், அந்த நேரத்தினுடைய கணக்கை பொறுத்து மற்றவர்கள் இவர்கள் தெய்வீகமாக மாறிவிட்டார்கள், இவர்கள் இனிமையாக பேசுகின்றார்கள், இவர்கள் எப்படி கடவுள் சேவை செய்கிறாரோ அதே போல செய்கின்றார்கள், எப்படி சம்பூர்ண மாற்றம் அடைந்துள்ளார்களோ அப்படி மாற்றம் அடைந்தது என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அதுதான் நேரத்தினுடைய மகத்துவம். நான் 10 வருஷமா பாபா கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னை பற்றி யாரும் எதுவும் சொல்லவில்லை, இன்னும் சம்ஸ்காரம் மாறவில்லை என்றால் அப்போது நேரத்தினுடைய அருகில் கிடையாது, ரொம்ப தூரம் விலகி போய்விடுது என்ற அர்த்தம். அதுதான் நேரத்தை நம்ம அருகில் கொண்டு வர சொல்கின்றார். இதுதான் நேரனுடைய, நாம் எவ்வளவு நாள் இருக்கின்றது முக்கியம் கிடையாது, எவ்வளவு சம்பூர்ண பரிமாற்றம் நாம் அருகில் கொண்டு வந்திருக்கின்றோம், அதுதான் உண்மையான நேரம் என்று பாபா அழகாக புரிய வைத்திருக்கின்றார். இந்த முரளியில் வரக்கூடிய நாட்களில் மாயா மகாரதிகளை குழந்தைகளை கூட அழகாக சாப்பிட்டு விடுமா. ஸோ அதனால் ஒவ்வொரு நொடியும் நம்ம விழிப்புடன் இருந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும், பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவ பாபாவை நினைவு செய்ய வேண்டும், தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இதுதான் ரெண்டும் இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட் முரளியில். இன்னைக்கு 12/12/2020 முரளியில். அதனால் எப்படியெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, அது குளிக்கும் போதும் சரி, சமைக்கும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, இல்லை யாரிடாவது நம்ம பேசும்போதும் சரி, உள்ளுக்குள்ள பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது தெளிவாக சொல்லிவிட்டார் பாபா. நம்ம ட்ரஸ்டியாக இருக்கணும், அறங்காவலராக இருந்து பாபா என்னென்ன சொல்லி கொண்டிருக்கின்றார்களோ அதை வாங்கி தானும் படித்து முழுமையாக சொரூபமாக மாறிவிட்டு மற்றவர்களுக்கும் பாபாவுக்கு சமமாக மாற்ற வேண்டும். அதாவது நம்ம முரளி மட்டும் படிக்கிறோம், அதை நடைமுறை கொண்டு வராத மற்றவர்கள் நீ பாபாவை சமமாக மாற வேண்டும், நீ பாபாவுக்கு சம்பூர்ணமாக ஆக வேண்டும் அப்படி என்று சொல்வது துவாபரயுக பிராமணன் ஆகிவிடும் என்று தெளிவாக சொல்லிவிட்டார் இன்றைய முரளியில். அதனால் நாம் பாபா கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு முரளியில் பாயிண்ட் எடுத்துக்கொண்டு ஞானஸ்வரூபமாகி மனம் சொல் செயல் மூலமாக
நம் நினைப்பதும் சொல்வதும் செய்வதும் மூன்றும் ஒரே மாதிரியா இருக்க வேண்டும். அப்படி அவர்களைத்தான் வந்து ஞான சொரூப ஆத்மா என்று சொல்லலாம். இப்படி நம்ம ஒவ்வொரு நிமிடமும் பாபாவை அவர் என்னென்ன சொல்லியிருக்கின்றார் முரளியில நம்ம அது வந்து நடைமுறை கொண்டு வந்து மற்றவர்களுக்கு முன் உதாரணமா ஆக வேண்டும். நீங்க ஸ்லோகத்தில் கூட சொல்லியிருக்காரு வந்து ஈஸ்வரி நம்ம சேவை செய்தா சின்ன சின்ன வியாதிகள்லாம் ஓடி போயே விடும். இது உண்மை, நிதர்சனமான உண்மை. இது யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். வந்து எப்போ பிரம்மகுமாரிக்கு நான் வந்தேன், அங்கே வந்த பிறகு நிறைய எனக்கு கஷ்டம் வந்து விட்டது, அதனால நான் இங்கே ஃபாலோ பண்ண மாட்டேன். நிறைய பேர் இன்னும் கூட சரி, பெங்களூரில் நான்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் சென்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது வந்து ப்ரொவிஷன் ஸ்டோரு. அங்கே வந்து நாங்கள் போயிட்டு அங்கே மளிகை சாமான் வாங்குவது உண்டு. அவர்கள் வந்து கேட்பாங்க வந்து அங்கே என்ன சொல்லி கொடுக்குறார்கள் பிரம்மகுமாரில், அந்த ஆசிரமத்தில் என்ன சொல்லி கொடுக்கின்றார்கள், தீர்த்தம் கொடுக்குறாங்களாமே, தீர்த்தம் கொடுத்தா எங்களுடைய வாழ்க்கை முறை மாறுமா, இல்லை எங்களுக்கு பயம் வருது அங்கே வரலாமா அப்படின்ட்டு நிறைய இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கவில்லை. அதனால் பாபா சொல்லியிருக்கின்றார், இன்னைக்கு ஒவ்வொரு படமும் வந்து விலை மதிக்க முடியாத படம், லட்சுமி நாராயண படம், ஏனி படம், இதெல்லாம் வந்து முக்கியமான அந்த படத்தை சொல்லி அவங்களுக்கு புரிய வைத்து பாபாவுக்கு சமமாக மாற்ற வேண்டும், சம்பூர்ணமாக மாற்ற வேண்டும், தெளிவாக சொல்லிவிட்டார் இன்றைய முரளியில். அதனால் நம்ம எப்பொழுதெல்லாம் பாபா தெளிவாக இருக்கின்றார், அவர் எப்பொழுதுமே அவர் சிவாவே தெளிவாக இருக்கின்றார். நாம தான் வந்து அப் அண்ட் டவுன் வந்துகிட்டே இருக்கிறோம். வந்து அந்த வகையில் பாபா இன்னைக்கு முரளியில் வந்து இந்த உலகத்தின் மீது கொஞ்சம் கூட பற்றிருக்க கூடாது. வந்து நாளைக்கு கூப்பிட்டோம்னா ரெடியாக இருக்கணும். வந்து அந்த நிலை நம்ம கொண்டு வரணும். எங்கெங்கே பற்று இருக்குதோ, எங்கெங்கே நம்ம வந்து அக்கௌண்ட் இருக்குதோ எல்லாத்தையும் முடிக்க வேண்டும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த நேரத்தை கொண்டு வர வேண்டும். அருகில் அந்த அருகாமையில் கொண்டு வர வேண்டும். நம்ம வீடு திரும்புறதுக்கு போக மட்டும் நேரம் கிடையாது, சுகதாமத்தை நம்ம அருகில் கொண்டு வர வேண்டும். அந்த தெய்வீக குணங்களை கொண்டு வர வேண்டும். அன்பு என்றால் அன்பை வந்து சொரூபமாக மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் கோவப்பட்டால் வந்து இந்த அன்பு என்ற அவர்களுக்கு அந்த குளிர்ச்சியான தன்மை கொடுக்க வேண்டும். அப்பொழுது கொடுக்க அவர்கள் மாறிவிடுவார்கள். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பாபா முரளியில் இன்னைக்கு தெளிவாக சொல்லிவிட்டார். எனக்கு அந்த ஈவினிங்கு 6:30 7:30 யோகா பண்ணும்பொழுது 6:30 7 o'clock வரைக்கும் நல்லா அழகாக பாபாவோட நினைவு வந்தது. அந்த டைமத்தில் ஓல்டு மெமரிஸ் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்பொழுது நான் பாபாவோட 2015 அறிமுகமான சமயத்தில் பெங்களூரில் கொட்டிகேரி என்ற ஒரு பெரிய ரீட்ரீட் சென்டர், அங்கே தான் என்னுடைய சகோதரி, அதாவது சரண்டர் சகோதரி, அவங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க அந்த சென்டருக்கு, பெரிய ரீட்ரீட் சென்டருக்கு. அப்போ ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அப்போ அங்கே பார்க்கும்பொழுதுலாம் ஒரு பிராமண பரிவாரங்கள் அப்படியே வெள்ளை உடையில் வந்து அப்படியே ஜொலித்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலைமையில் இப்போ பார்க்கும்பொழுது என்னுடைய ஸ்டேஜ் வந்து அந்த மனநிலை வந்து ரொம்ப லோவாக தான் இருந்தது. இப்போ நான் அழகாக புரிய வந்தது. அதை பார்க்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு பிரம்மபாபா உள்ளே வர மாதிரி எனக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. அப்போ அந்த நறுமணம், அந்த ஆன்மீக நறுமணம் அழகாக எனக்கு வெளிப்பட்டது. அப்போ உள்ளே வா குழந்தாய் அப்படி என்று அங்கே எனக்கு அந்த குரல் ஒலித்தது. இப்போ கூட ஞாபகம் வந்தது அந்த சமயத்தில். அப்போ வந்து எங்களுடைய சரண்டர் சிஸ்டர் வந்து எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. இவர் தமிழ் பிரதரு, திருவண்ணாமலை ஊர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பிகே ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி வச்சாங்க. 3 நாள் ப்ரோக்ராம். அப்போ ஸ்பார்க் மீட்டிங்னு சொல்லிட்டு வந்த புதுசில் 2015 மார்ச் ஏப்ரல் எந்த மாதம் ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த டைமில் ஜூன் மாதமா எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ அந்த டைமில் வந்து எல்லாம் காமிச்சாங்க. வந்து பெரிய பெரிய ப்ரோக்ராம் நல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்து இந்த ஸ்பார்க்கு ப்ரோக்ராம் வந்து அப்போ வந்து லஞ்ச் டைமில் வந்து எல்லாருக்குமே வந்து போகு வைக்கிறாங்க, போகு கொடுக்குறாங்க எல்லாருமே. நாங்களாம் அந்த மதிய சாப்பாடு சாப்பிட்டோம். அப்படி சாப்பிடும் போதில் வந்து அந்த சாப்பாட்டுக்கு திருஷ்டி கொடுத்து சாப்பிட்டாங்க நிறைய பேர், பிகேஎஸ். அப்போ எனக்கு பிகேலாம் தெரியாது. இப்போ தான் அந்த பிகேஸ்னால் அந்த உண்மையான அர்த்தம் தெரியும். அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து திருஷ்டி கொடுத்துட்டு பாபாவோட நினைவிலேருந்து தேங்க்யூ பாபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாருமே மௌனமாக இருந்து சாப்பிட்டாங்க சாப்பாடு. இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டச்சிங் ஆனது. அதன் பிறகு அதுக்கு முன்னாடி வந்து சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க, இவ்வாறு இவங்கெல்லாம் வந்து டாக்டரு, இவங்கெல்லாம் இன்ஜினியரு, பாரு இப்போ சமையலில் சமைச்சு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்மெல்லாம் வந்து அதாவது சகோதரிகள் மட்டும்தான் அந்த கிச்சன் சேவை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே இருந்தோம். ஆனால் இங்கே வித்தியாசமாக இருக்குதுன்னா டாக்டர் கூட சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
இவ்வளோ பணிவுத்தன்மை இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ இந்த 2015 பீரியடில். ஸோ இது போல் வந்து பாபா வந்து இதுமாரி உணர்த்தினார் வந்து அந்த பணிவுத்தன்மை என்ன, அந்த தேகாமணியத்தை எப்படிலாம் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிம்பிளாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த சமையலில் கீழே அந்த காய்கறிலாம் வந்து அந்த கட் பண்ணுற வேலை எல்லாருமே ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் வந்து அங்கே சமையலை செய்யும் பொழுது எனக்கு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இப்படியாக ஒரு 6 மாதம் நான் அவங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணியிருந்தேன். வந்து அடிக்கடி நாங்கள் வந்து 2 வாரத்துக்கு ஒரு டைம் 3 வாரத்துக்கு ஒரு டைம் அங்கே போகுவோம். அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய செயல்கள் எல்லாமே நான் வாட்ச் பண்ணியிருந்தேன். ரொம்ப கூர்மையாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி அங்கே வாஷ் பண்ணுறாங்க. அவங்களே தட்டு வாஷ் பண்ணுவாங்க எல்லாருமே. அவ்வளோ பிரதர் அவங்க சமைக்கிறாங்க, அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணுவாங்க, அவங்க சாப்பிட்ற தட்டு கூட வந்து அவங்க வாஷ் பண்ணியிருந்தாங்க. இப்படிலாம் பார்க்கும்பொழுது இது வித்தியாசமாக இருந்தது இந்த நாலேஜ். ஸோ இப்படியெல்லாம் பாபா ஒரு குழந்தைய உருவாக்கணும்னா எவ்வளோ இப்படிலாம் அந்த தெய்வங்களை கொடுத்து 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 அந்த ஒரு குழந்தைய வந்து இந்த சத்தியுகத்துக்கு அனுப்புறதுக்காக என்னம்மா அவர் பாடுபடுறாரு சிவ பாபா. இப்படியெல்லாம் ஒவ்வொரு ஸ்ரீமத் அடிப்படையில் புரிந்து கொண்டு நடக்கும்பொழுது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, வந்து வித்தியாசமாக இருக்குது. இப்படி தான், இதுதான் உண்மையான ஒரு நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளமே இதுதான், வந்து ஒரு சம்பூர்ண வாழ்க்கை என்றால் இதுதான் அப்படின்ட்டு புரிந்து கொண்டு அதை நடைமுறை சொருமுறை கொண்டு வந்து விட்டாச்சு. இப்பொழுது பாபாவுடைய நினைவு தான் முக்கியம் இப்பொழுது. ஸோ அதுபோல் நம்ம என்ன தான் நம்ம கலியுக மக்களிடம் வந்து சகவாசம் வைத்தாலுமே சரி, கண்டிப்பாக தப்பாக தான் முடிகின்றது. பரமாத்மாவுடைய துணை, பரமாத்மாவுடைய கம்பெனி, பரமாத்மாவுடைய கம்பெனியன், பிராமண பரிவாரத்தினுடைய துணைகள் இருந்தால் கண்டிப்பாக நம் சம்பூர்ண ராஜ்யத்திற்கு கொண்டு போகலாம். இது உண்மையான நிதர்சனமான உண்மை. பாபா எப்பொழுதும் நம்ம கைவிட மாட்டார். தெளிவாக சொல்லியிருக்கின்றார். பிராமண பரிவார் இருக்கிறது, சிவபாபா இருக்கின்றார், எல்லாரும் இருக்கின்றார்கள். ஆனால் தெளிவாக சொல்லிட்டார் ப்ரோ, வந்து எப்பேற்பட்ட பைல்வான், அதாவது மகாராஜிகளை கூட வரக்கூடிய நாட்களில் மாயா பலவிதமான ரூபத்தில் வந்து தாக்கும். தெளிவாக உணர வைக்கின்றார் ப்ரோ. அதான் வந்து ஒரு தந்தையாக இருந்து இப்படியெல்லாம் புரிய வைக்கின்றார் நமக்கு. அதனால் நம்ம எல்லாம் அதை நிதர்சனமாக அந்த உண்மையை புரிந்து கொண்டு இன்னும் நேரத்தை நம்ம அருகாமையில் கொண்டு வர வேண்டும். அப்படின்ட்டு ஊக்க உற்சாகத்தை கொண்டு வந்து தானும் மாறுவதில்லாமல் மற்றவர்களை மாற்றிவிட வேண்டும் சம்பூர்ணமாக. ஸோ அந்த வகையில் ஒரு குழந்தைய பாபா இந்த சங்கமிகத்தில் எப்படி உருவாக்குகின்றார், அதுதான் உண்மையான ஒரு வித்தியாசமான அதிர்ஷ்டமான நட்சத்திரம் பாபா, அதிசய பிறவி பாபா வந்து. ஸோ அந்த வகையில் நாம் எல்லாருமே பாக்கியவான் ஆத்மாக்கள், ஞான இருந்த ஆத்மாக்கள், ட்ரஸ்டி, அறங்காவலர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து பாபாவுக்கு இந்த நம்ம சங்கமத்தில் இருப்பதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு எல்லாமே. யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு வைர வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது. அதனால் நம்ம பிராமண குழந்தைகள் மட்டும்தான், அதுவும் கோடியில் ஒருத்தர் மட்டும்தான் சிவபாபா புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் அவர் இருக்கின்றார் பரந்தாமத்தில். அவரை நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியும் பிரம்மபாபா எப்படி சிவபாபை முழுவதுமாக புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஈஸ்வரிய அர்ப்பணத்தில் சமர்ப்பித்து சென்றாரோ, நாமும் அதே நம்ம பிரம்மபாபா ஃபாலோ செய்துவிட்டு சம்பூர்ண ராஜ்யத்திற்கு போய் நாம் மீண்டும் சுகதாமத்திற்கு வந்துவிடலாம். அச்சா, ஓம் சாந்தி. மீண்டும் சந்திக்கலாம் நாளை காலை அமிர்த வேளையில் பரிசாவனுடைய ராஜ்யத்தில். ஓம் சாந்தி.